இந்த வீடியோக்களில் பதிவுகளில் நம்ம இந்த சந்திரனால் பாதிப்பு அடையக்கூடியது, அதாவது உடல் ஆயுள் ஆரோக்கியம், சரீர உபத்திரவங்கள், இன்றைக்கி கேன்சர் போன்ற பெரும் வியாதிகள்லாம் கூட கர்ம வியாதிகள்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் அந்த சனி சந்திரன் சேர்க்கை, சனி பார்வை சந்திரன் மேலே விழுந்தால் ஏற்படும்னு அடியேன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ இதிலேருந்து விடுபடுவதற்கு சந்திரனுக்குரிய பரிகாரங்கள் அடியேன் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் பதிவில். இப்போ இந்த பதிவில் இந்த சனி சந்திரன் சேர்க்கை, சனி பார்வை பெற்ற சந்திரன், இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு இந்த சனிக்கு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், பொதுவாகவே சனிக்கிழமை போய் எல்லாருமே சனீஸ்வரருக்கு ராத்திரி நேரம் போய் எள்ளு தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணிட்டு வருவாள். இது பொதுவான பரிகாரம். 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இல்லை சனி திசை நடந்தால் பண்ணுறது. ஆனால் இந்த சனி சந்திரன் சேர்க்கை பார்வைக்கு தனி பரிகாரம் உண்டு. இப்போ பைரவர்கள், சனீஸ்வரருடைய குரு யாருன்னா பைரவர். அப்போ அந்த பைரவருக்கு பூஜை பண்ணணும். அந்த பைரவரே அஷ்ட பைரவர் 8 கிரகங்களுக்கு அதிபதியாக இருக்கிறார். அடுத்து சொர்ணாக்ஷண பைரவர் சூரியனுக்கு அதிபதியாக இருக்கிறார். இப்போ அசிதாங்க பைரவர்னா குரு, ருரு பைரவர்னா சுக்கரன், சண்ட பைரவர்னா செவ்வாய், குரோதன பைரவர்னா சனி, உன்மத்த பைரவர்னா புதன், கபால பைரவர்னா சந்திரன், பீஷ்ண பைரவர்னா கேது, சம்ஹார பைரவர்னா ராகு, சொர்ணாக்ஷண பைரவர் தான் சூரியன். அப்போ இப்போ நமக்கு சனிக்குரிய பைரவர் யார்? குரோதன பைரவர். சந்திரனுக்குரிய பைரவர் யார்? கபால பைரவர். அப்போ இந்த குரோதன பைரவரையும் கபால பைரவரையும் நம்ம வழிபடணும். இப்போ இந்த குரோதன பைரவரை ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம பைரவர் ஆலயத்திற்கு சென்று, அந்த அஷ்ட பைரவர் ஆலயம் எங்கே இருந்தால் விசேஷம், அங்கே போய் குரோதன பைரவருக்கு சன்னதி இருக்கும். அஷ்ட பைரவருக்குரிய இடத்துல அங்கே குரோதன பைரவருக்கு போய் அவருக்கு பூஜைகளை பண்ணி, அந்த குரோதன பைரவருக்கு மாலைகளை சாத்தி, அரளி மாலையை சாத்தி, தாமரை புஷ்பத்தை சேர்த்து, அதோடு சேர்த்து அவருக்கு நீல புஷ்பங்களையும் சேர்த்து அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை பண்ணி சிகப்பு துணியில் கருப்பு மிளகு வச்சு அந்த குரோதன பைரவருக்கு நம்ம தீபம் ஏற்றணும் நல்லெண்ணெயில். அப்போ அதே மாதிரி அஷ்டபைரவர் கோயிலில் கபால பைரவர் இருப்பார். அவருக்கு திங்கக்கிழமை அடியன்னு சொல்லக்கூடிய 2 ராத்திரி தான் பைரவருக்கு பண்ணணும், காலையில் பண்ணக்கூடாது. ராத்திரி 7:30 மணிக்கு மேலே, 7 மணிக்கு மேலே பண்ணணும். அப்போ அந்த கபால பைரவருக்கு போய் வெள்ளை கலர் புஷ்பம், ஆனால் சம்மங்கி புஷ்பம் சாத்தலாம், வாசன் புஷ்பமாக சாத்தணும். சாத்தி வெண்தாமரை புஷ்பம் சாத்தி அவருக்கு இந்த விளக்கேற்றி தீபம் ஏற்றி அவரை வழிபட்டு வந்தால், நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் அவருக்கு அவளுக்கு இந்த சனி பார்வையினால் ஏற்பட்ட சந்திரன் பாதிப்புகள் இருந்தும் சேர்க்கையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விடுபட்டு ஆயுள் ஆரோக்கியத்துடன் சந்தோஷமாகவும் வாழ்வார்கள்.